ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, குயிக்காக எப்படி வெயிட் லாஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு 4 விஷயத்தை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த 4 விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக குயிக்காக வெயிட் லாஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணால் தான் மெயின்டைன் ஆகும். ஸோ இந்த மெத்தட் என்னன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூட ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற டெய்லி பேஸில் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கெல்லாம் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் எல்லாமே சாப்பிட்டு தான் வெயிட் லாஸ் பண்ணணும். ஸோ நிறைய பேர் நிறைய ஸ்கிப் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஸ்கிப் பண்ணி பண்ணுறதால வெயிட் லாஸ் நடக்கும், ஆனால் உங்களால் வெயிட்டை மெயின்டைன் பண்ண முடியாது. திரும்பவும் நீங்கள் எதெல்லாம் அவாய்ட் பண்ணீங்களோ அது எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா வெயிட் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ எதையும் அவாய்ட் பண்ணாதீங்க. எல்லாத்துக்குமே ஒரு கேலரி பேஸ் இருக்கும். ஸோ எவ்வளோ கேலரியில் என்னென்ன ஃபுட்டு எடுக்கணும் அப்படின்றத மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த உணவுகளை நீங்கள் அவ்வளோ அளவு எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ எந்தெந்த ஃபுட்டில் எவ்வளோ கேலரிஸ் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரிகிற என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கான ஃபுட் சார்ட் அண்ட் டயட் சார்ட் எல்லாருக்குமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன சாப்பிட்டாலுமே உங்களோட வெயிட்டு பார்த்தீங்கன்னா குறைகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, மெயின்டைன் ஆகிறது தான் விஷயம். ஸோ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்ற நினைக்கிறீங்கன்னா அது உங்களோட ஒர்க் அவுட், நீங்கள் செய்கிற வேலைகள், உங்கள் பாடி ஆக்டிவிட்டியில் தான் இருக்குது. அதுவே நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, தூங்கும்போது எவ்வளோ கேலரி போன் ஆகும், நடக்கும்போது எவ்வளோ கேலரி போன் ஆகும், அதுவே ரன் பண்ணும்போது அதாவது ஓடும்போது எவ்வளோ கேலரி போன் ஆகும் அப்படின்றது எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு நெட்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ அது நீங்கள் செக் பண்ணி என்னென்ன ஆக்டிவிட்டி எவ்வளோ நேரம் பண்ணணும், இப்போ வீட்டில் பெருக்கிற வேலையிலிருந்து ட்ரெஸ் வாஷ் பண்ணுறது, சமைக்கிறது, டிவி பார்க்கும்போது கூட சம் கேலரி நமக்கு டைலூட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் வச்சு ஒரு நாளைக்கு உங்களால் எவ்வளோ கேலரி போர்ன் பண்ண முடியும் அப்படின்ற டீட்டெயில் உங்களுக்கு தெரியும். ஸோ அதை வச்சு நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணிடலாம். ஸோ இதுதான் ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் சாப்பிட்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட வெயிட் லாஸ் கொண்டு வரும். பட் சடனாக ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதும் திரும்பவும் சடனாக 1 kg குறையிறதும் இந்த மாதிரி ப்ராப்ளம் சில பேர்த்துக்கு இருக்கும். ஸோ அவங்களுக்கெல்லாம் நான் கொடுக்குற ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னா, உங்களோட மெட்டபாலிக் நீங்கள் பண்ணணும். உங்களோட மெட்டபாலிக் பூஸ்டப் ஆனாலோ லோ ஆனாலோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும். ஸோ உங்கள் மெட்டபாலிக் எப்படி செக் பண்ணுறது அப்படின்றத நாங்கள் உங்களுக்கு ட்ரெயின் அப் பண்ணுவோம். ஸோ அப்பப்போ நீங்கள் உங்கள் மெட்டபாலிக்கை செக் பண்ணுங்கள். நாலாவது விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வாட்டர் இன்டேக்கில் தப்பு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெயிட்டில் ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கு இல்லாமல் வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதனால் உங்களோட வாட்டர் இன்டேக் எப்படி இருக்குது, எவ்வளோ வாட்டர் இன்டேக் பண்ணுறீங்க, அது கிராஜுவலாக உங்கள் பாடியில் ஆட் ஆகுதா, இல்லைனா ஒரே நேரத்தில் 1 லிட்டர் தண்ணி குடித்து ஆட் ஆகுதா அப்படின்றதெல்லாம் வச்சு உங்களோட வெயிட்டை மானிட்டர் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு வாட்டர் இன்டேக் எந்த அளவுக்கு பண்ணுறீங்களோ அது சார்ந்து உங்களோட வெயிட்டை மாற்ற முடியும். அதை கொஞ்சம் நம்ம கவனிக்கணும். அதுக்கப்புறம் லாஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்ட்ரெஸ் ஆனாலோ ஏதோ ஒரு கவலையில் இருந்தாலோ நைட்டில் ஹார்மோன்கள் இன்பேலன்ஸ்டாக ஆகும். சில பேர்த்துக்கு மந்த்லி சைக்கிள் ப்ராப்ளம் வரும் லேடிஸ்க்கு. ஸோ அவங்க எல்லாருமே இந்த ஹார்மோன் ப்ராப்ளத்தை உண்டு பண்ணுறதால தான் வெயிட் கெயின் ஆகும். இல்லைனா ரொம்ப அண்டர் வெயிட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால அவங்களோட ஹார்மோன் எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு 3 விஷயத்தை வச்சு செக் பண்ணிடலாம். ஸ்ட்ரெஸ்லாம் இருக்கக்கூடாது, கரெக்டாக ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் தூக்கம் இருக்கணும், அதுவும் இரவு நேரங்களில் மட்டும்தான் இருக்கணும். நிறைய பேர் பகலில் தூங்குவீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. மூணாவது முக்கியமான விஷயம், உங்களுக்கு மந்த்லி சைக்கிள் நார்மலாக இருக்குதான்றதை செக் பண்ணுங்கள். ஸோ நார்மலாக இல்லை அப்படின்னாலும் ஹார்மோனுங்க ரொம்பவே லேட்டாக பாதிக்கப்படுதுன்னு அர்த்தம். அதை நாம் செக் பண்ணணும். ஸோ இந்த எல்லா விஷயங்களும் உங்ககிட்ட கரெக்டாக இருக்கா, உங்களோட வெயிட் லாஸை அப்போவும் ஸ்ட்ரகிள் இருக்கா அப்படின்னா உடனே டிஸ்பிளேல தெரிகிற என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கவுன்சிலிங் ஃப்ரீ. ஸோ உங்களுக்கான டவுட்டை கேட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்து உங்களோட வெயிட் லாஸை முடிச்சுக்கலாம். இது சம்மந்தமாக ஏன்னா டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் எனி இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னாலும் ஜஸ்ட்டு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.